ரிஷப லக்னம் எடுத்துக்கங்க. ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆன சுக்கிரன் வந்து உச்சமான. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் 3, 6, 8, 12 அதிபதி உச்சம் பெற்ற கிரகத்தின் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? கெடுதல் குறையுமா? ஆர் தானே உச்சன் போல் கெடுதலை அதிகம் செய்யுமா லக்னத்திற்கு? ஓகே, 3, 6, 8, 12ஆம் அதிபதி உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறாங்க. என்ன கேட்குறீங்க? மேஷ லக்னம், 6ஆம் அதிபதி புதன் வச்சுக்கோங்களேன். புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கார். ஒரு எக்ஸாம்பிள், மேஷ லக்னத்துக்கு சனி உச்சமாக இருக்கிறாரு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல சனி உச்சம், 11ஆம் இடத்துல புதன் இருந்தால் புதன் தசை நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வேறு எங்கே புதனை போடலாம்? ஏன்னா புதன் அவருடைய சொந்த வீட்டிலலாம் வருவார். சரி, ரிஷப லக்னம் எடுத்துக்கங்க. ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆன சுக்கிரன் வந்து உச்சமானா 2 பக்கமும் நல்லது பண்ணுவார். சுக்கிர தசை நல்லா இருக்குமா? லக்னாதிபதின்ற அமைப்புகளில் நல்லா இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 11லையும் 6க்கு 6லையும் மறைஞ்சிருப்பார். அந்த அமைப்புகளில் பாருங்கள், 6க்கு 6லையும் மறைஞ்சிருக்காருன்றதுனால நல்ல தன்மைகள் இருக்கும். அப்போது இந்த இடத்துல கெடுதல் மாதிரி அமைப்புகள் நீங்கள் கேட்குற அமைப்புகளில் 6, 8ஆம் அதிபதி உச்சம். இப்போ ஓகே, மிதுன லக்னம் எடுத்துக்கோமே. மிதுன லக்னத்துக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான அமைப்புகளில் புரியணும். இயல்பாக ஒரு ஜாதகரோ இல்லை ஒரு லக்னாதிபதியோ இல்லை ஒரு தசாநாதனோ உச்சனுடைய வீட்டில் இருந்தால் அந்த கிரகம் நல்ல தன்மையை செய்ய போகுது அப்படின்றத அர்த்தங்க. சுபத்துவம் கூட நல்ல தன்மை. இந்த இடத்துல ஆதிபத்திய விசேஷம் இல்லைன்ற பட்சத்தில் கெடுதல்களை குறைச்சிக்கோன்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதியினுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, இந்த இடத்துல மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது தப்பு. ஆனால் 8ஆம் இடத்துல உச்சமாக வந்துடுறாரு வச்சுங்க. ஓகேங்களா? 8ஆம் இடத்துல உச்சமாக வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. புதன் வந்து 6ல் இருந்தால் 11ல் இருந்தால் ஒரு பலனுங்க. 6ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகர் கிரிமினலான அமைப்புகளில் ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஆனால் லக்னம் பலமாக இருக்கணும், செவ்வாய் தசை வரக்கூடாது. செவ்வாய் தசை வந்தால் 8ஆம் இடத்தினுடைய 6, 8னுடைய கடுமையான பலன்கள் இருக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை புதன் லாபத்தில் 11ல் இருந்தாருன்னா பாபத்துவமாக வந்துடுவார் செவ்வாயுடைய பார்வையில். இந்த இடத்துல ஒருவேளை குரு வந்து துலாத்துலேருந்து பார்க்குறாருன்னு வச்சுங்க, லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்க்குறாருன்னா புதன் தசை நல்லா இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்காரு, லக்னம் சுபத்துவமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த தன்மையில் இருக்கிறதால தசை நன்றாகவே இருக்கும். ஆனாலும் செவ்வாய் பார்த்த புதனுடைய சில குணங்கள் கெடும். இது வந்து பப்ளிக்காக சொன்னாக்கா நீங்கள் ரொம்ப வேறு மாதிரி எடுத்துக்குவீங்க, எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்கன்றதுனால செவ்வாய் பார்க்கக்கூடிய புதன், சனி பார்க்கக்கூடிய புதன் சில விஷயத்தை பண்ணுறாருங்க. அந்த சில விஷயம்ன்றது இந்த மாதிரி இடத்துல சொன்னாக்கா நீங்கள் எல்லா புதனையுமே தப்பாக எடுத்துக்குவீங்க. அப்போது இந்த இடத்துல சில தன்மைகள் இருக்குது. அது இன்னும் ஒரு ரிசர்ச் பர்பஸ்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சனியோ செவ்வாயோ பார்க்கும் பொழுது புதனினுடைய தன்மை கெடுகிறது. அவர் வந்து சின்ன பையன், அபியூஸ் மாதிரியான சில அமைப்புகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துடும். அதே சிம்ம லக்னத்துக்கு நல்ல விஷயம் சொல்லலாம். 6ஆம் அதிபதியான சனி வந்து உச்சமாக இருக்கிறாரு 3ஆம் இடத்துல, ரொம்ப நல்லதுங்க. துலாத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உச்சனாக இருக்கக்கூடியவர் நல்லது. ஏன்னா யோகர் மறைஞ்சிருக்கிறாரு. சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாவது நல்லது, ஏன்னா மறைஞ்சிருவாங்க. கெட்ட கிரகம் நட்பு ஸ்தானத்தில் மறைந்து ஸ்தான பலம் அடைவது நல்லது. இப்போ மிதுன லக்னத்துக்கு 8ல் மறைவு தானுங்க, ஆனால் அது நட்பு ஸ்தானம் இல்லை, அவருக்கு பிடிக்காத சனியோட வீடு. ஓகேங்களா? அப்போ அந்த அமைப்புகளில் நல்லது இருக்காது. அதே மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அதிநட்பு ஸ்தானம்ன்றதுல நல்லது பண்ணுவார். செவ்வாயுடைய அமைப்புகளில் சும்மாவே அவர் வந்து பாருங்கள், செவ்வாயுடைய தன்மைகளில் அப்படி இப்படின்னு இருப்பார் இயல்பாக சிம்ம வீட்டில் இருக்கும்போது. இப்போ நீங்கள் கேட்குற அமைப்புகளில் 6, 3, 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய வீடுகள் உச்ச நிலையில் இருக்கிறாங்கன்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் எந்த உச்சனுடைய வீட்டில் சனிக்கும் செவ்வாய்க்கும் உச்ச ஸ்தான பலம் கொடுத்ததுக்கு காரணமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லது பண்ணணும் தாங்க. அப்போது எந்த கிரகமாக இருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த உச்சன் கெட்ட பிளானட்டாக இருக்கும்போது அவருடைய தசை வராமல் இருப்பது நல்லது. அப்போ நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அந்த தசை வரும்போது அந்த பாதிப்பு உங்களுக்கு வராது. மிதுன லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல உச்ச செவ்வாய் இருந்து லக்னாதிபதி நீச்சம்னா ஆளை காலி பண்ணிடுவார். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசை கடுமையான ஆக்சிடென்ட், உடல் சிதறி மரணம், செக் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த லக்னத்துக்குமே ஓகே. இப்போ இந்த சிம்ம லக்னம்
கும்பலக்னம் இந்த இந்த அமைப்பை பாருங்க. ஓகே, இதுக்கு வந்து இவ்வளவு நேரம் எதிரிகளை பத்தி பேசணும். கும்பலக்னத்துக்கு சமீபத்தில் தீபாவளிக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். லக்னத்தில் ராகு இருந்து சனி பார்த்த ஏதோ தசையில், எனக்கு அது இன்னும் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த ஜாதகத்தை நான் செக் பண்ணேன். சனி பார்த்த லக்னத்தில் ராகு இருந்த கும்ப லக்னக்காரர் தீபாவளி அன்னைக்கு அடிபட்டு இறக்குறாரு. சனி புக்தி நடக்குது, ராகு தசை சனி புக்தி நடக்குது. லக்னாதிபதி தானங்க இந்த இடத்துல 6, 8, 12 விட லக்னம் லக்னாதிபதி என்னவா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் யார் தசை நடத்துகிறாங்க, இதுதான் பிரதர் நல்லது. 6, 8ஆம் அதிபதியினுடைய சுபத்துவ வீட்டில் இருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் கிரகங்கள் நல்லது பண்ணுமானா உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லது பண்ணணும். அதிக சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் அதிக நல்லது பண்ணணும். ராகுக்கு எது போய் உட்காந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே சில வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்கன்றதெல்லாம் தனித்தனியான நுணுக்க அமைப்புகளில் வரும். சரிங்களா பிரதர்? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.